ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஆர் கேமிங் எடிட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மைன்கிராஃப்ட் சர்வைவல் எபிசோட் பார்ட் 8 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் போன பார்ட்டில் மைனிங் போகிறோன்னு சொல்லிட்டு ரொம்ப அன்லக்கியாக இருந்து ஒன்றும் கிடச்சிருக்காது. அப்புறம் ட்ராவல் பண்ணி இவ்வளோ தூரம் இங்கே ஒரு சின்ன வீடு கட்டியிருப்போம். இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையான சின்ன வீடு. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஒரு சின்ன ஃபார்ம் தான், அனிமல் ஃபார்ம் தான் கட்ட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வெளியே ஒரு எரிஞ்சிட்டு இருக்கிற ஜாம்பி துரத்திட்டு இருக்காங்க. உள்ள லாக் பண்ணி ஆயிடுச்சு. நம்ம இங்கே பாருங்கள், இப்போ நம்மக்கிட்ட ஃபுட்டே ரொம்ப கம்மியாக இருக்குது. இங்கே பாருங்கள், 10 ஸ்வீட் பெரிஸ் தான் இருக்குது. இது தவிர எதுவுமே இல்லை நம்மக்கிட்ட. ஒன்று சாப்பிட்டா ஒரு ஹங்கர் பாய் ஆயிடும், அவ்வளோதான். நம்மளே செஸ்ட்டில் ஆக்சிடைஸ் ஆயிடுச்சு இது. ஓ நம்மளுக்கு ஃபுட்டே ரொம்ப கம்மியாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு சிக்கன், அவ்வளோதான். நம்ம ஃபார்ம்ஸ், அனிமல் ஃபார்ம் செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஃபென்ஸ் வேணும். ஃபென்ஸ் எடுக்க ஃபென்ஸ் நம்மளுக்கு வேணால் அதுக்கு உட்டு வேணும் செய்கிறதுக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு உட்டு எடுக்க போகிறோம். அடுத்து டர்ட் எடுத்துகிட்டு நம்ம கிராப்ஸ் ஃபார்மும் செய்ய போகிறோம். ஓகே, நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு மரம் இருக்குது, இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஓகே, டக்குன்னு உட்டை நம்ம எடுத்து இங்கே வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மைன்கிராஃப்ட் அந்த பேர் மறந்துடுச்சு. இந்த ஸ்ப்ரிங் டு லைஃப் அப்டேட்டில் என்னது, நம்மளுக்கு ஒவ்வொரு பயமுக்கும் ஒவ்வொரு டைப்பான அனிமல் ஸ்கின் எடுத்துருந்துருக்காங்க. இப்போ பனி பயமில் போனீங்கன்னா ஒரு மாடு இருக்கும், அக்கேஷியா பயமில் போனீங்கன்னா ஒரு டைப்பான மாடு இருக்கும். இங்கே பாருங்கள், ஃபாக்ஸ் இருக்குது. ஃபாக்ஸ் நம்மளால் டேம் பண்ண முடியுமான்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. இந்த ஸ்ப்ரூஸ் பயோமில் நம்மளுக்கு கருப்பு கலர் ஓனாக இருக்கும், பிளாக் உல்ஃப் இருக்கும். அது பார்க்க சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நைட்லாம் பார்க்க மாஸாக இருக்கும். அது டேம் பண்ணி இது கழுத்தில் ஒரு பெல்ட் கட்டுவாங்களே, அது டை பண்ணால். இதுதான் லிமிட் போல். ஓ, இன்னும் அடிக்கலாமா? ஓகே, இப்போ இந்த சைடு ஒரு 25 எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, 26 வந்துருச்சா? அப்போ இந்த சைடு ஃபுல்லாக வெட்ட முடிஞ்ச அளவுக்கு வெட்டிடலாம். அது விட்டு வச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மைன்கிராஃப்டில் முதல் முறையாக காற்றுல பறக்கிற பெரிய மரம். அவ்வளோதான், 37 உட் இருக்குது. இப்போ நம்ம வீடு எங்கே இருக்குது? நம்ம வீடு அங்கே இருக்குது. இப்போ நம்ம கிராஃப்டிங் டேபிளுக்கு போகணும். மாட்டிட்டோமே. இது க்ரீப்பர் என்ன வெடிச்சிட்டா நம்ம வீடு போயிருக்கோம். டக்குன்னு சிம் பண்ணிப்போ. நம்மளுக்கு ஹெல்த்து வேறு கம்மியாக இருக்குது. 3 பாயிண்ட் தான் இருக்குச்சு, 4 பாயிண்ட் தான் இருக்குது. இப்போ க்ரீப்பர் மட்டும் வெடிக்காமல் தான் சந்தோஷமாக இருப்பேன். பாட்டை போட்டாங்க, அப்போ வெடிக்காதுன்னு நினைக்கிறேன். போக முடியாதா இந்த பக்கம்? ஓகே, அப்போ எப்படி போகிறது? நம்ம செஞ்ச அயன் பிக்காக்ஸ் சூப்பராக இருக்கே. இந்த பிளாக்லாம் உடைக்கணும். ஓகே, டக்குன்னு உடைக்கணும். கவு எதை சாப்பிடும் மறந்துட்டேனே. வீட் தான் சாப்பிடணும்னு நினைக்கிற கவு.
அப்போ நம்ம வீட்டு செய்யணும், நம்ம ஃபஸ்ட்டு ஃபுட் ஃபார்ம் தான் செய்யணும். அந்த க்ரீப்பருங்க நம்ம வீட்டை மட்டும் வெடிக்க வச்சிடக்கூடாது. அது நான் க்ரீப்பர் ட்ரெஸ் போட்டுறதுனால க்ரீப்பர் என்னை ஃபாலோ பண்ணி அனுப்பிச்சோ. நல்லா பயந்துட்டேன், இங்கே திடீர்னு வந்து வெடிச்சிருமோன்ட்டு. இப்போ நம்ம எங்கே போகணும்? சீட்ஸ் எடுக்க போகணும்ல. செடியை உடச்சி பார்க்கலாம். இந்த மாதிரி செடியை உடச்சா சீட்ஸ் கிடைக்கும். இதில் எப்படி சீட்ஸ் வருது? இது மாதிரி சின்ன சின்ன செடியை உடச்சா சீட்ஸ் வரும். ஃப்ரெண்ட்ஸ், எப்படிங்க இந்த வீட் வந்துச்சு? ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரில எப்படி இந்த வீட் இங்கே வந்துச்சு. இந்த வீட் எப்படி இங்கே வந்துச்சு? ஏதோ நம்மளுக்கு ஓசியில் வீட் கிடச்சிருக்கு. ஆடு வருது, மாடு. ஃபஸ்ட் நம்ம வேலியை கட்டணும். அப்போ நம்ம அனிமல் ஃபார்மே செஞ்சிடலாம்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஃபுட் ஃபார்ம் பார்த்துக்கலாம். ஓகே, அப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி அனிமல் ஃபார்ம் தான் நினைக்கிறேன். அப்போ நம்ம ஃபென்ஸ் செய்யணும். ஃபென்ஸு இது வேறு கையிலே பிடிச்சிட்டு இருக்கணுமே. வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போயிடலாம். வா, ஜாம்பி உள்ள வந்துட போகுது. வா, இந்த ஆடு வர மாதிரி தெரில. அப்போ நான் வந்து ஃபென்ஸ் செஞ்சிடலாம். ஃபென்ஸ் எப்படி செய்யணும்? ஸ்டிக்ஸ் வேணும் நம்மளுக்கு. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் பிளாங்க்ஸ் ஆக்கிடணும். எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு பிளாங்க்ஸ் ஆக்கணும். நம்மளுக்கு ஒரு 20 வந்து ஃபென்ஸ் இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சின்ன பேஸ் தான் வச்சுருக்கோம். இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் சர்வே பண்ணுறதுக்கு இந்தளவு போதும்னு நினைக்கிறேன். போட்ட அமுக்கிட்டே கண்டிதாக இருக்கே. ஓகே, நம்ம வந்து ஸ்டிக்ஸ் செய்யணும். ஸ்டிக்ஸ் கூட பரவாயில்ல, 4 நாளாக வருது. நமக்கு ஒரு போர்டு செஞ்சுக்கலாம். ஓகே, ஃபென்ஸ் 45 செய்ய முடியுமா? 30 போதும்னு நினைக்கிறேன். இங்கே ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணும். ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், தெரியாமல் நீ இருக்கிற ஒன்றையும் ஃபீட் பண்ணுறதுக்கு. ஷவா, கை தவறிடுச்சே. ஓணும், தெரியாமல் ஃபீட் பண்ணிட்ட ஃப்ரெண்ட்ஸ். நிறையா இருக்குன்னு நினச்சிட்டு ஏதோ. இப்போ என்ன பண்ண போகிறோம் தெரில. சாயந்தராக போகுது. நம்ம டக்குன்னு ஃபென்ஸ் மட்டும் போடணும். இந்த கார்னர் ஃபுல்லாக அனிமல் ஃபார்ம். எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த அனிமல் ஃபார்ம்? இப்போதைக்கு இதை மட்டும் உடச்சி இந்த ஷீப்பை, ஐயோ போயிடுச்சு, இதை மட்டும் உடச்சி வச்சிடலாம். இப்போ சாயந்தராயிடுச்சு. இப்போ நம்ம கிராஃப்டிங் பண்ணுற வேலை நம்மளுக்கு நிறைய இருக்குது. இந்த போட் நாம் எங்கே வைக்கணும்னா, ஜம்ப் பண்ண முடியாதா நம்மளால்? ஓகே, இந்த போட் நாம் எங்கே வைக்கணும்னா, இந்த இடத்துல இப்படி வச்சிடலாம். அப்புறம் வந்து நம்ம போனப்போ இல்லை ஸ்மெல் பண்ணோமே, எதையும் பண்ணலையா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறாங்க சத்தியமாக பொருள்.
நைட் ஆயிடுச்சா? ஓகே, தூங்கிடலாம். ஓகே, அப்போ நம்ம காலையில் போய் சீட்ஸை கலெக்ட் பண்ணணும். காலையில் எழுந்தோடனே கோழி கத்துன்னு பார்த்தா ஆடு கத்துது. ஏன்னா அந்த மரம் அப்படியே ஷைன் ஆகுது இந்த சன்லைட்டுக்கு. இந்த ஆடு இங்கே தான் இருக்கா? தள்ளு தள்ளு. அது தள்ள முடியல. நம்மளுக்கு சீடே கிடைக்க மாட்டேங்குது. என்னது அது? இங்கே ஒரு கேவ் இருக்குது. தண்ணி இருக்கேனா உள்ள? என்ன பண்ணுறது? நம்மளுக்கு லக்கியாக கிடச்ச ஒரு இதையும் நம்ம இது மிஸ் பண்ணிட்டோம். தெரியாமல் அந்த ஆட்டுக்கு சாப்பாடாக கொடுத்துட்டோம். இப்போ நம்ம எப்படி சீட்ஸ் கிடச்சிருச்சு ஃப்ரெண்ட். சீட்ஸ் கிடச்சிருச்சு. இன்னொரு சீட்ஸு. சூப்பர். நம்மளுக்கு லக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சொல்லி வாயத்துள்ள கிடைக்கல. கிடச்சிருச்சு 3 சீட்ஸ். அவன் நிறைய சீட்ஸ் இருக்கலாம். கிடைக்கல. பெரிய கிராஸில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுலேயும் இல்லை. லக்கு விட்டு போயிடுச்சா நம்மள? ஏன்னா ஒரு சீட்ஸ் கூட கிடைக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது ஒரு சீட்டும் கிடைக்க மாட்டேங்குது. இந்த குட்டி குட்டி செடியில் சீட்ஸ் கிடைக்குது. அப்போ புரிந்து விட்டது. கிடைக்கல. நம்மளுக்கு 5 சீட் எடுத்தால் போதும். சீட் கிடைக்கல. இங்கே நார்மலான டேர்ட்டே இருக்காது போலையே. சீடு ஒரு சீட்டு மட்டும் கிடச்சிரு. நான் போயிடுவேன். பாருங்க, முன்னாடி பார்த்த ஆடு என் பேஸ்க்கு வரமாட்டேன்ற. ஐயோ, ஹெல்த் போச்சு. கொஞ்சம் ஃபுட்டு மட்டும் கிடச்சிருக்கு. ஓகே, சீடு கிடைக்க மாட்டேங்குது. நான் எந்த வழியில் வந்தனே மறந்து போயிடும் போலாம் பண்ணிட்டு இருந்தேன். என்ன ஃப்ரெண்ட், சீடே கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப இருப்பாது. ஒரு 4 சீட் லக்கில் கிடச்சிச்சு. அதுவும் இப்போ கிடைக்கல. எந்த வழியாக வந்தோன்னு நான் மறந்துட்டேன் சத்தியமாக. இப்போ என்ன பண்ணுறது? இப்படி 4 சீடு வச்சு பொழைப்போம். நம்மளுக்கு இதான் தலையெழுத்து போல். 4 சீட் தான் கிடைக்கணும்னு இருந்திருக்கு. அதான் 4 சீட் கிடச்சிருக்கு. அவ்வளோதான். இங்கே ஒரு செடி இருக்குது. இருக்குது. கிடைக்கலையே. போகிற வழியா சும்மா இந்த மாதிரி செடி உடச்சிட்டு போனால் கிடைக்கும். கிடைக்கல. இட்ஸ் ஓகே. நம்ம வீடு அங்கே இருக்கு பாருங்க. எங்கேயாச்சும் புல் இருக்கா? கிடைக்கல. அவ்வளோதான். நம்மளுக்கு டர்ட் இங்கே இருக்குது. நான் ஒரு ஷவல் சென்ஷன் டக்குன்னு மைண்ட் பண்ணிக்கலாம். ஏன் ஹேண்ட்லேயே உடைக்கலாமேன்னு கேட்காதீங்க. ஏன்னா ஷவல் வச்சா டக்குன்னு உடைக்கலாம். ஓகே, போ. ஷவல் செய்ய முடியுமா நம்மளால? என்ன ஷவல் செய்யலாம்? ஸ்டோன் ஷவல். ஓகே, நான் போய் டர்ட்டை மைண்ட் பண்ணிட்டு வரணும். இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் டர்ட் மைண்ட் பண்ணிக்கலாம். டர்ட் இங்கே இருக்கு போலயே. ஓகே, நம்மளுக்கு டர்ட் இங்கே இருக்குது. நாலு டர்ட். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா எதாச்சும் அடிக்கிற பாருங்க. அதை 3 4 இந்த இடம் ஃபுல்லாக தோண்டி வச்சிருவோம். இந்த இடம் ஃபுல்லாக ஃபார்முக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த இடம் ஒரு பிளாக் ப்ளேஸ் பண்ணோம். என்ன வைக்கலாம்? ஸ்டோன் வைக்கலாம். அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். இந்த டர்ட் நம்ம செஸ்ட்லேயே இருக்குதுன்னு நினைக்கிறேன். 1 2
3 4 நம்மகிட்ட டர்ட் இல்லையா செஸ்ட்டில் இல்லைண்ணா? எனக்கு தெரியலையே. இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்குமா? போய் பார்க்கலாம். ஆமாம், இல்லை நம்மகிட்ட டர்ட்டு. அந்த இன்னும் கொஞ்சம் போய் மைண்ட் பண்ணிட்டு வரணும். ஹோ செஞ்சு வச்சுக்கலாம். ஹோவும் தேவைப்படும். ஹோ ஹோ எதுக்கு ஹோக்கெலாம் வெரைட்டி வச்சுருக்காங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. எல்லா ஹோவும் ஒரே மாதிரி தான் மண்ணை இது பண்ணும், ப்ளவ் பண்ணும். ஏன் நெதரைட்டு டைமண்ட்லாம் வித்தியாசமாக வச்சுருக்காங்க? ஓகே, நம்ம இன்னும் கொஞ்சம் டர்ட்டை மைண்ட் பண்ணிட்டு வரணும். ஓகே, இது போதும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கா? நம்மளால் பக்கெட் செய்ய முடியுமா? அதுக்கு நம்மகிட்ட அயன் இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நம்ம வந்து அடுத்த பார்ட்டில் மைனிங் போகலாம். அயன் கொஞ்சமாச்சும் இருக்கா? இல்லை. சீட்ஸ் எடுத்து இங்கே வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு இது பண்ணிட்டு வருது. அப்படின்னா டர்ட்டு காயாமல் இருக்கும். ஐயோ. ஓகே, ஏதாச்சும் பண்ணுற பாருங்க. இன்னும் ஒன்று இருக்குது. இன்சைட் போட்டுடலாம். ஓகே, இது வந்து ஒரு என்ட்ரன்ஸ் வைக்கணும். ஒவ்வொரு டைம் போயிட்டு வந்துட்டுருக்கேன். எப்படி செய்கிறது? என்ட்ரன்ஸ். ஓகே, ஒரு என்ட்ரன்ஸ் போதும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒன்றும் பொருள் யார் அந்த வீட்டை ட்ராப் பண்ணியிருப்பான்ட்டு. ஓகே, பாருங்கள், உல்ஃப் ஒவ்வொரு கலரில் இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே வந்து கிரே கலரில் இருக்கா. இன்னும் கொஞ்சம் டீப்பாக போனால் பிளாக் கலர் உல்ஃப் இருக்கும். இங்கே வச்சிடலாம். இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு என்ட்ரன்ஸ் பண்ணணும். என்ட்ரன்ஸ். ஏன்னா நம்ம வீட்டோட இடம் ரொம்ப குழியாக இருக்குது, உளுண்டே இருக்கும் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், பை ஃப்ரம் PR Gamer.